வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது ஈழத்தின் முக்கிய செய்திகளுடன். முதலில் தலைப்புச் செய்திகள். ஜப்பானை உலுக்கிய நிலநடுக்கம், சுனாமி எச்சரிக்கை விடுப்பு. பிரதமர் ஹரணியிடம் சந்திரிகா கையளித்த 250 மில்லியன் பணம். பலாலியில் அதிரடியாக களமிறங்கிய அமெரிக்காவின் C-130 விமானத்தின் ரகசிய தகவல். பேரிடரால் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு விகாரை நிலத்தை நன்கொடையாக வழங்கிய விகாராதிபதி. 9 மாவட்டங்களுக்கு தொடர்ந்தும் சிவப்பெச்சரிக்கை. உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 635 உயர்வு. இலங்கைக்கு 7.5 டன் மேலதிக உதவிகளை அனுப்பிய பாகிஸ்தான். தொடர்பென விரிவான செய்திகள். ஜப்பானின் வடக்கு பகுதியில் 7.2 ரிக்டர் அளவுகோலில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் பதிவாகியுள்ளது. ஜப்பானில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டதை தொடர்ந்து பொதுமக்களுக்கு சுனாமி எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டுள்ளது. வடகிழக்கு ஜப்பானில் உள்ள அமோரி மற்றும் ஹொகைடா பகுதிகளில் நிலநடுக்கம் கண்டறியப்பட்டதாக ஜப்பான் வானிலை ஆய்வு மையம் குறிப்பிட்டுள்ளது. தற்போது வடகிழக்கு கடற்கரையை 3 மீட்டர் உயர அலைகள் தாக்கக்கூடும் என்றும் அந்த நிறுவனம் குறிப்பிட்டுள்ளது. அமெரிக்க புவியியல் ஆய்வின்படி இந்த நிலநடுக்கம் 7.6 ரிக்டர் அளவிலானது என்றும் அதன் அளவு வலிமையான ஒரு அரிய நிகழ்வாகும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. தற்போது பல நாடுகளில் சுனாமி மற்றும் நிலநடுக்கங்களும் நில அதிர்வுகளும் மண் சரிவுகளும் இடம்பெற்று வருகின்றன. இந்த நிலையில் அண்மையில் இலங்கை தாக்கிய புயல் காரணமாக இலங்கையில் மிக விரைவில் நிலநடுக்கம் ஏற்படக்கூடும் என்ற அறிவிப்பு வெளியாகிய நிலையில் தற்போது ஜப்பானில் நிலநடுக்கம் 7.6 ரிக்டர் அளவில் ஏற்பட்டு சுனாமி எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளமை மக்கள் மத்தியில் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. நாட்டில் அண்மையில் ஏற்பட்ட பேரழிவுகளினால் பாதிக்கப்பட்ட மக்களை மீட்டெடுப்பதற்காகவும் அவர்களுக்கு ஆதரவு அளிப்பதற்காகவும் நிறுவப்பட்ட அரசாங்க நிதியத்திற்கு ரூபாய் 250 மில்லியனை பண்டாரநாயக்க நினைவு தேசிய அறக்கட்டளை வழங்கியுள்ளது. இந்த பங்களிப்பு நிதியை பிரதமர் அலுவலகத்தில் பிரதமர் ஹரணி அமரசூரியவிடம் சந்திரிகா குமாரதுங்க வழங்கியுள்ளார். முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க தலைமையிலான பண்டாரநாயக்க நினைவு தேசிய அறக்கட்டளை சார்பில் இந்த நிதி வழங்கப்பட்டுள்ளது. அண்மையில் ஏற்பட்ட பாதகமான வானிலை காரணத்தினால் இடம்பெயர்ந்த குடும்பங்களுக்கு மறுகட்டமைப்பு மற்றும் உதவிக்காக இந்த நிதி பயன்படுத்தப்படும் என்று அதிகாரிகள் குறிப்பிட்டுள்ளனர். இலங்கையில் டிட்வா புயல் ஏற்படுத்திய பாதிப்பில் இருந்து மக்கள் இன்னும் மீளாதுள்ள நிலையில் தற்போது வரை பல நாடுகள் இலங்கைக்கும் இலங்கை மக்களுக்கும் உதவிக்கரம் நீட்டி வருகின்றன. இது மனிதாபிமான செயற்பாடுகளாக இருந்தாலும் ஏதோ ஒரு வகையில் பூகோள அரசியல் செயற்பாடுகளாகவும் ராஜதந்திர விடயங்களாகவும் அரசியல் பார்வையில் பார்க்கப்படுகிறது. அந்த வகையில் இலங்கைக்கு உதவும் ஆரம்பத்தில் அமைதி காத்த அமெரிக்கா முதலில் நிவாரணத் தொகையை மட்டுமே அறிவித்திருந்தது. ஆனால் நேற்று தினம் அமெரிக்க வான் போக்குவரத்து திறன்களை வழங்குவதற்காக 2 C-130J சூப்பர் ஹெர்சுல் விமானங்களும் அமெரிக்க விமானப்படையின் 36வது எதிர்பாராத அவசர நிலைகளுக்கான பதிலளிப்பு குழுவின் CRG சேர்ந்த விமானப்படை வீரர்களும் இலங்கைக்கு வருகை தந்திருந்தனர். இது ஒரு வகையில் இலங்கைக்கான உதவியாக பார்க்கப்பட்டாலும் நேற்றைய தினம் யாழ் பலாலி சர்வதேச விமானத்தில் குறித்த விமானங்கள் தரையிறக்கப்பட்டமையானது கவனித்த விடயங்களாக அரசியல் பார்வையில் மாறியுள்ளது. ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புடினின் இந்திய வருகையின் பின்னர் இவ்வாறு அமெரிக்க விமானங்கள் இலங்கையில் வருகை தந்துள்ளமையானது இந்தியாவுக்கு ஒரு செய்தியை கூறுவதாகவும் அரசியல் பார்வையில் காணப்படுகின்றது. இலங்கையில் அனர்த்தம் ஏற்பட்டு மக்கள் அவதிக்குள்ளாகி இருக்கின்ற இந்த வேளையிலும் இலங்கை அரசியலானது பல்வேறு விடயங்களை உற்று நோக்கிக் கொண்டிருப்பதாகவும் பல்வேறு நாடுகளின் உதவிகளை மனிதாபிமான பார்வையில் மட்டும் பார்க்காமல் அரசியல் பார்வையில் பார்ப்பது மக்கள் மத்தியில் விசனத்தை ஏற்படுத்துவதாகவும் காணப்படுகின்றது. மத்தை கெட்டிய கோகரெல்ல சங்கமுவ ராஜமகா விகாரையின் விகாராதிபதி அழுத்கம மங்கள தேரர் அண்மைய இயற்கை பாதிப்புகளினால் இடம்பெயர்ந்து கஷ்டப்பட்டு வாழுகின்ற குடும்பங்களில் மீள்குடியேற்ற திட்டத்துக்காக 20 ஏக்கர் பரப்பிலான விகாரை நிலத்தை பெருந்தன்மையுடன் நன்கொடையாக வழங்கியுள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளன.
இந்த நிலம் பேரிடரால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு புதிய வீடுகள் அமைப்பதற்காகவும் நீடித்த குடியிருப்பு வசதிகளை உருவாக்குவதற்காகவும் அரசாங்கம் மேற்கொள்ளும் திட்டங்களுக்கு முக்கிய பங்காற்றும் வகையில் இந்த காணிகள் வழங்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். விகாராதிபதி வழங்கிய நில நன்கொடைக்கான அதிகாரப்பூர்வ ஆவணங்கள் இன்று ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவிடம் முறையாக ஒப்படைக்கப்பட்டன. இதன் மூலம் மீள்குடியேற்ற பணிகள் விரைவில் முன்னெடுக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இந்த நன்கொடையினால் தங்களது வீடுகளை முழுமையாக இழந்த மக்களுக்கு வீடுகள் கிடைக்கப்பெறும் என்றும் அதிகாரிகள் குறிப்பிட்டுள்ளனர். நாட்டில் நிலவும் சீரற்ற வானிலை காரணமாக 9 மாவட்டங்களுக்கு மண் சரிவு அபாய சிவப்பு எச்சரிக்கை தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனத்தினால் விடுக்கப்பட்டுள்ளது. இதன்படி பதுளை, காலி, கம்பளை, கண்டி, கேகாலை, குருநாகல், மாத்தளை, நுவரேலியா மற்றும் ரத்னபுரி ஆகிய மாவட்டங்களுக்கே இந்த மண் சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. பதுளை மாவட்டத்தின் ஊவா பிரகாரம், மீகாயுள்ள பதுள, கந்தகட்டிய, பண்டாரவளை, சொர்ணாத்தோட்ட, ஹாலி மற்றும் எல்ல, நுணுகல, வெளிமட, ஹபுத்தல, பசர மற்றும் ஹல்துமுல்லா ஆகிய பிரதேச செயலாளர் பிரிவுகளுக்கு 2ஆம் நிலை மண் சரிவு அபாய முன்னெச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. சீரற்ற வானிலை காரணமாக உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 635 உயர்ந்துள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ நிலையம் தெரிவித்துள்ளது. அனர்த்தத்தில் சிக்கி 192 பேர் காணாமல் போயுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. மோசமான வானிலையினால் 5,12,123 குடும்பங்களை சேர்ந்த 17,66,103 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. அதேவேளையில் கண்டி மாவட்டத்தில் அதிகளவான உயிரிழப்புகள் தற்போது பதிவாகி வருவதாகவும் அதில் 30க்கும் மேற்பட்டவர்கள் மாணவர்களாக புதையுண்டு கிடப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளமை அப்பகுதி மக்கள் மத்தியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. குறிப்பாக கண்டி மாவட்டத்தின் உயிரிழப்பு 234 நெருங்கியுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கையில் டிட்பா சூறாவளியினால் பாதிக்கப்பட்டுள்ள நிலங்களை சீர் செய்வதற்காகவும் பேரிடரின் மீட்புப் பணிகளை மேற்கொள்வதற்காகவும் மக்களுக்கான உதவித்தொகைகளை பெறுவதற்காகவும் பாகிஸ்தான் பிரதமர் முகமது ஷபாஸ் ஷெரீப்பின் பணிப்புரையின் பேரில் பாகிஸ்தான் தனது மனிதாபிமான உதவிகளை தீவிரப்படுத்தியுள்ளது. அதன்படி இலங்கைக்கு மேலதிகமாக 7.5 டன் நிவாரணப் பொருட்களை அனுப்பி வைத்துள்ளதாக அந்நாட்டின் ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. பாகிஸ்தான் தேசிய அனர்த்த முகாமைத்துவ அதிகார சபை நேற்று லாகூரில் இருந்து கொழும்புக்கு வர்த்தக விமானம் மூலம் இந்த உதவிகளை அனுப்பியுள்ளதாக கூறப்படுகின்றது. பாதிக்கப்பட்டவர்களுக்கான கூடாரங்கள், பாய்கள் மற்றும் பால்மா உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்கள் இந்த சரக்கில் அடங்குகின்றன. வர்த்தக விமானங்களின் சரக்கு இடவசதியை பயன்படுத்தி நிவாரணப் பொருட்களை விரைவாக அனுப்புவதற்கான பொறிமுறையை அந்த அதிகார சபை உருவாக்கியுள்ளதுடன் இது எதிர்வரும் நாட்களிலும் தொடரும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. முன்னதாக பாகிஸ்தானில் இருந்து இலங்கை நிவாரண உதவிகள் அனுப்பப்பட்டிருந்தன. அனர்த்த அவசர நிலை தொடங்கியதிலிருந்து பாகிஸ்தான் தொடர்ச்சியாக அத்தியாவசிய நிவாரணப் பொருட்கள் மற்றும் தொழில்நுட்ப ஆதரவை வழங்கி வருகின்றது. பல நாடுகள் இலங்கைக்கு தொழில்நுட்ப ஆதரவு மற்றும் நிவாரணப் பொருட்களின் ஆதரவு என்று பல்வேறு வகையான ஆதரவுகள் வழங்கிக் கொண்டிருக்கின்றன. ஆனால் இவை மக்களுக்கு சரியான முறையில் சென்றடைகின்றதா என்றதே கேள்விக்குறியாகி வருகின்றது. பல மக்கள் தமக்கு நிவாரணப் பொருட்களோ எந்த ஒரு வசதிகளோ வழங்கப்படவில்லை என்றும் சமூக வலைதளங்களில் குற்றம் சுமத்தி வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது.